எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தன் நீண்ட நாள் பொது வாழ்வில் தமிழ்நாட்டை அங்குலம் அங்குலமாக கட்டி எழுப்பிய தலைவர் கலைஞர். ஒரு மகத்தான சமூக நீதி தலைவர் கலைஞர். விளிம்பு நிலையில் வாழ்ந்த கோடிக்கணக்கான மக்களின் கல்வி, பொருளாதாரம், வாழ்க்கை நிலையை அடியோடு மாற்றிய மாபெரும் தலைவர் கலைஞர். அரசியல் சமூகத்தில் மட்டுமல்லாமல் நில உரிமையிலும் சமூக நீதியை நிலைநாட்டிய தலைவர் மற்றும் நில உச்சவரம்பு தொடங்கி இலவச வீட்டுமனை பட்டா வரை ஏழை எளிய மக்களின் நிலம் சார்ந்த கனவுகளை நிறைவேற்றிய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞரை நான் வணங்கி ஒரு உரையை ஆரம்பிக்கிறேன். கலைஞர் தலைவர் கலைஞர் மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா இல்லை என்று நினைத்தோம், கவலை அடைந்தோம். ஆனால் தலைவர் கலைஞர் இல்லை என்று நினைத்தோம், கவலை அடைந்தோம். இந்த தலைவர்கள் எல்லாம் இல்லாவிட்டாலும் இவர்களின் மொத்த உருவமாக எங்களுக்கு கிடைத்த வழிகாட்டும் தலைவராகவும் ஆளுமை மிக்க தலைவராகவும் தந்தையை போல் தமிழ்நாட்டை செதுக்கி 11.19% வளர்ச்சியுடன் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உயர்த்திய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நான் வணங்குகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களின் கொள்கை பிடிப்பும் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் செயல்திறனும் ஒருங்கே பெற்று எந்த ஆதிக்கத்திற்கும் அஞ்சாமல் எதையும் துணிவோடு எதிர்கொண்டு எங்களுக்கு நம்பிக்கையூட்டும் இளம் தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களை நான் வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் என்னுடைய 28வது வயதில் இந்த சட்டமன்றத்திற்கு நான் நுழைந்தேன். இன்றைக்கு 10வது முறையாக இந்த சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். அதற்காக என்னுடைய அருப்புக்கோட்டை தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 10வது முறையாக வெற்றி பெறுவதற்கு எனக்கு இடம் ஒதுக்கி கொடுத்த தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துணை கொறடாவிற்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கையில் பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வருவாய்த்துறையின் கொள்கை குறிப்பை நான் படித்து பார்த்தேன். ஒரு மாறுதல் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நம்ம நாட்டு மக்கள் மத்தியிலே வாக்கு கேட்டீர்கள். நான் இந்த பக்கத்தை இந்த புத்தகம் போற நான் படித்து பார்த்தேன். போன தடவை நாங்கள் 400 சொச்சம் பக்கம் இதில் கொள்கை விளக்க குறிப்பில் நாங்கள் பதிவு செய்திருந்தோம். இதில் 100 பக்கங்கள் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. குறைந்ததற்கு காரணம் கொள்கை குறைந்து விட்டதா அல்லது கொள்கையிலே உங்களுக்கு குறைபாடு இருக்கா என்பதையெல்லாம் மாண்பு அமைச்சர் அவர்கள் பேசும்போது சொல்ல வேண்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் மாறுதல் வேண்டும் என்று சொன்னீர்கள். மாண்பு அவை முன்னவர் அவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையிலும் பக்கங்கள் குறைகிறது என்று சொன்னார்கள். லட்சியம் குறையவில்லை, லட்சியத்தை நிறைவேற்றுகிற ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. பேரவைத் தலைவர்களே, லட்சியங்கள் குறைந்ததா இல்லை என்பதை இந்த 3 மாத காலத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லியதில் எதையும் இன்றைக்கு நிறைவேற்றி காட்டவில்லை. நீங்கள் எதையெல்லாம் சொன்னீர்களோ, உதாரணத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பட்டா வழங்குவதிலே ஆட்சேபனை இல்லாத
நிலங்களை எல்லாம் பட்டா வழங்குவோம் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கார் என்று சொல்லி நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 2000 ஆண்டிலேயே ஆட்சேபனை இல்லாத நிலங்களுக்கெல்லாம் பட்டா வழங்கலாம் என்று சொல்லி சட்டம் கொண்டு வந்தவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இந்த கட்சிக்கு வயது 75. ஒவ்வொருவரும் அனுபவம், ஒவ்வொருவரும் போராட்ட களத்திலே போராட்டங்களை சந்தித்தவர்கள், ஒவ்வொருவரும் சிறைச்சாலைக்கு சென்றவர்கள், ஒவ்வொருவரும் பொதுமக்களை அன்றாடம் சந்தித்தவர்கள். அப்படி வளர்ந்த கட்சி இந்த கட்சி. ஆகவே இந்த கொள்கை ரீதியாக இந்த கட்சி எல்லா வகையிலும் எல்லோரையும் விட சிறந்த கட்சி என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் பணிவன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் போன எங்களுடைய ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் 27 லட்சம் பேருக்கு நாங்கள் அரசு மனைப்பட்டா வழங்கி இருக்கிறோம். 27 லட்சம். இது சரித்திரத்திலே இல்லாத ஒரு எண்ணிக்கை. அதற்கு காரணம் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் எங்களை அழைத்து எந்த ஏழைக்கும் பட்டா இல்லாமல் இருக்கக்கூடாது, வீடு இல்லாத மனிதனாக இருக்கக்கூடாது என்று சொன்ன விளைவாக 27 லட்சம் பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கினோம். அதைவிட சென்னை போன்ற மாநகராட்சிகளில் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலமாக குடியிருப்பவர்களுக்கு அவருக்கு பட்டா வழங்க முடியாமல் எதையுமே செய்ய முடியாமல் இருந்ததை மாற்றி அது பெல்ட் ஏரியா என்று சொல்வார்கள். அமைச்சர் மத்தியில் சொல்லுகிற நேரத்தில் சொல்வார்கள் பெல்ட் ஏரியா என்று சொல்லி. கார்பரேஷனை சுற்றி இருக்கிற 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு பட்டா வழங்கக்கூடாது என்றதை மாற்றி இன்றைக்கு சென்னை இதே போல மாநகராட்சிகளில் இருக்கிற பகுதிகளுக்கு 77,000 பேருக்கு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் குடியிருந்தவர்களுக்கு பட்டா வழங்கியவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஏழைக்கு உதவுகிறவராக, ஏழை வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது, இடம் இருந்தால் தானே வீடு கட்ட முடியும் என்ற உணர்வோடு இடங்களை வாரி வழங்கியவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல நம்முடைய அமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கம் தாராளமாக நிதி வழங்குகிறது, 1000 கோடி வழங்கியிருக்கிறது சொல்லி பெருமையோடு நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அது வருடம் கொடுக்கிற படம் தான். வருடம் நம்ம கொடுக்கிற படம் தான் கொடுத்திருக்கார்கள். நீங்கள் ஒன்றும் அதிகப்படியாக வாங்கிவிடவில்லை. ஏற்கனவே நமக்கு பேரிடர் மேலாண்மைக்காக நிறைய பணம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரவேண்டி இருக்கிறது. மாண்பு அமைச்சர் அவர்கள் முடிந்தால் அதையெல்லாம் வாங்கி கொடுப்பேன் என்று சொன்னால் மிகுந்த சந்தோஷம். உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் 21, 22 கனமழை வந்தது, 23 மிக்ஜாம் புயல் வந்தது, 23 தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு வந்தது, 24 பெஞ்சல் புயல் வந்தது. இதற்கெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்திடமிருந்து 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு நாங்கள் பணம் கேட்டோம். ஆனால் அவர்கள் கொடுத்தது 1151 கோடி ரூபாய் தான் கொடுத்தார்கள். ஆனால் நாம் செலவழித்தது 13,235 கோடி ரூபாய் நாம் செலவழித்தோம். இந்த பணம் நம்முடைய கஜானாவில் இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாரி வழங்கினார்கள். புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் 6000 வழங்கியவர். அதே போல விழுப்புரம் பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 வழங்கியவர்கள். எங்களுடைய மாவட்டம் போன்ற சிறிய பாதிப்பு இருக்கிற பகுதிக்கெல்லாம் 1000 வழங்கியவர். இப்படி எல்லா வகையிலும் ஏழைகளின் கண்ணீரை துடைத்த தலைவராக எங்களுடைய தலைவர் இருந்தார்கள். அதே போல நிலத்தை மீட்பது, மாண்புமிகு
சகோதரர் செங்கோட்டையனுக்கு தெரியும். தோட்டக்கலை சங்கம் உங்களுக்கும் எனக்கும் பரிச்சயமான இடம். தோட்டக்கலை சங்கம் எத்தனை ஆண்டு காலம் மீட்க முடியாமல் இருந்தது. அதை மீட்டு எடுத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல ரேஸ்கோர்ஸ், சென்னை ரேஸ்கோர்ஸ் 160 ஏக்கர் மிகப்பெரிய இடம். அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அதையும் மீட்டெடுத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல ஊட்டியில் இருக்கிற ரேஸ்கோர்ஸ் அதையும் மீட்டெடுத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். இதையெல்லாம் எடுத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் எங்களுடைய தலைவர் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.